இல்லை அவங்க என்ன நிலைப்பாடுன்னு அவங்களுக்கு தெரியல. இந்த வேங்கவேல் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சிபிஐ விசாரணை தான் தேவை. சிபிஐ விசாரணையில் என்ன சொல்கிறாங்களோ அதை நான் கேட்டுக்கிறேன், வேறு வழி இல்லை. ஆமாம், இப்படி 2 வருஷம் 2 மாதம் ஆகுது. அப்போலாம் வந்து சார்ஜ் ஷீட்டு போடல, அப்போலாம் விசாரணை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பரந்தூரில் வந்து விஜய் வந்து வேங்கவேல் போகிறேன்னு அறிவித்த பிறகு அவசரமாக சார்ஜ் ஷீட் போட வேண்டிய காரணம் என்ன? அது உங்களுக்கே தெரியும்ல. ஏன்னா அதுக்குள்ளார சார்ஜ் ஷீட் போட்டு முடிச்சுட்டாக்கா எவன் தலையிலாவது கேஸை ஒப்படைச்சிட்டு போனால் இவன் தான் குற்றவாளின்னு அப்பாவி, இவன் தான் குற்றவாளின்னு சொல்லி விட்டுட்டா நாளைக்கு விஜய்க்கு அங்கே பர்மிஷன் தர மாட்டாங்கல்ல. ஆல்ரெடி எஃப்ஐஆர்லாம் போட்டு முடிச்சாச்சுங்க, சார்ஜ் ஷீட்டும் போட்டு முடிச்சாச்சு, இவன் தான் குற்றவாளின்னு இப்போ சொல்லியாச்சு. இனிமேல் அங்கே நாங்கள் உங்களுக்கு வேலை, அதனால் உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா? அதுக்காக இந்த அவசரமாக பண்ணுறாங்க. திட்டமிட்டு செயல்படுத்திய காவல்துறை செயல்படுத்திய செயல் இது. இந்த காவல்துறை மீதும் இந்த அரசு மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகவே தான் நாங்கள் சிபிஐ விசாரணை நாங்கள் கேட்கின்றோம். இது சம்பந்தமாக இந்த அரசை கண்டித்து வேறு வழி இல்லாமல் இந்த மக்கள் மீதே பழியை சுமத்துகிறது என்று புரட்சி பாதம் ஏற்கனவே கண்டன கூட்டம் நடத்தியது. இனிமேலும் நாங்கள் கண்டன கூட்டம் நடத்த முடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு முழுக்க பாதுகாப்பு இல்லை, அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அவருடைய சொத்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதுபோல் தொடர்ந்து இது போன்று நடக்கின்ற இந்த சம்பவங்களுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு பாதுகாப்பு அரண் என்ன இருக்கிறது? ரெண்டு வருஷமா நடந்த இந்த வழக்குல வந்து குற்றப்பத்திரிகை வந்து இப்படிதான் வந்து எழுதப்படும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்து இல்லை, அதாவது இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரத்துக்குள்ளவே நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் சைதாப்பேட்டையில். அன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறேன் பத்திரிகையாளருக்கு தான், அன்றைக்கி நான் சொன்னேன் இது வந்து அங்கே வந்து ஓட்டு அரசியலுக்காக நடைபெறுகிறது. அதனால் கண்டிப்பாக உண்மையான குற்றவாளியை இவங்க இந்த காவல்துறை கண்டுபிடிக்காது. இதே வந்து இது 6 மாதம் ஆனாலும் 1 வருஷம் ஆனாலும் இதே தலித் இளைஞர்கள் மீது தான் இந்த பழியை சுமத்துவாங்க, அவங்க தான் குற்றவாளின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் அது மாதிரி தான் பண்ணுங்க. இது எதிர்பார்த்துட்டு தான் நாங்கள் இருக்கலாம். ஆளுங்கட்சியாரை காப்பாற்றுறதுக்காக இப்படி நடக்கலாம். ஏன் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது எதுவுமே இல்லை, நல்லா இருக்கிறான், ஏதோ வலிப்பு வந்ததுன்ற மாதிரி சொல்லி அங்கே நாடகம் ஆடி அங்கே எல்லாம் சுகத்தையும் அனுபவிச்சுருக்கிறான் இல்லையா? சரியில்லை. அதிமுக தொடர்ந்து போராடி இருக்கு, நீங்க போராட்டம் பண்ணிருக்கீங்க, பல்வேறு கட்சிகள் போராடி இருக்காங்க. ஏறக்குறைய ஒரு அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சுயமரியாதை இருக்கணும்னு எல்லாருக்கும் சுயமரியாதை ஊட்டுறது வந்து பெரியார் தான். ஒவ்வொருத்தனும் சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னது பெரியார் தான். யார் ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் பெரியாருடைய கொள்கையை கடைப்பிடிக்காதவங்க இல்லை. அதாவது மத ரீதியாக இருக்கிற கட்சியை தவிர பார்த்துங்க, எல்லாருமே காங்கிரஸ் கூட பெரியாரை பேசாமல் இல்லை. சாதாரண ஒரு சங்கம் ஆரம்பித்தா கூட பெரியாரை பேசாமல் இல்லை. அதனால் பெரியாரை பற்றி தப்பாக பேசினாலோ இல்லை பெரியாரை இழிவுபடுத்தினாலோ அது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கூட பெருசு இல்லை. நாங்கள் ஒரு வேட்டி கட்டி சுதந்திரமாக நடமாட முடியல, பெரியார் பற்றி என்ன இருக்குது? வேட்டி உரிவுன்னு அனுப்புகிறான், பார்த்துருப்பீங்களா திருச்சி பஸ் ஸ்டாண்டில்? இப்போ ஒரு தலித்து வந்து சுதந்திரமாக நடமாட முடியல, எங்களுடைய சுதந்திரமாக எங்களுக்கு இல்லைன்னும்போது இப்போ வந்து நாங்கள் பெரியார் பற்றி பேச மாட்டோம், என்ன ஆகும் போகுது? விவகாரம் நீங்கள் உட்பட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் மேல்முறை காப்போம் டென்ஷனை தவிர்ப்போம்னு சொல்லி வாசகம் அடங்கிய மாஸ்க் போட்டு போனீங்க. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் கடுமையான வாதங்களை முன்வைச்சாரு. 10 மாத காலம் வந்து இவங்க வந்து கிடப்பில் போட்டாங்க குற்றம் சாட்டினாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து விவசாயிகள் வந்து நேரடியாக அவரை பாராட்டின மாதிரி ஒரு தோரணையை ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது அரசு அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது சட்டமன்றத்தை பொறுத்த வரையில் எதிர்கட்சி தலைவர் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே பேசினார். சட்டமன்றத்தில் பேசினார்னா முழுக்க இந்த டங்ஸ்டன் விவகாரம் வந்து ஆளும் அரசு மெத்தனை போக்குனால தான் இந்த அதாவது இந்த டெண்டர் ஒரு அளவுக்கு வந்தது.
இவங்க ஆரம்பத்திலே இது எதிர்த்திருந்தாங்களா இவ்வளோ தூரம் வந்திருக்காது. அதில் முழுக்க முழுக்க இது திமுக தான் காரணன்ற மாதிரி எதிர்கட்சி தலைவர் பேசினார். அது உண்மையும் கூட. ஆனால் அவங்க ஏதோ சொல்கிறாங்க, அது சரியில்லை. அதனால் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு அந்த செய்தி பரவுனதுனாலையும் சட்டமன்றம் எத்தனை நாள் நடந்ததோ அத்தனை நாளும் தொடர்ந்து டங்ஸ்டனை காப்போம், மேலூரே காப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அடையாளத்தோடு சட்டமன்றத்துக்கு போனதுனாலையும் இது ஆளும் வர்க்கத்திற்கு ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்துறதுனால வேற வழியிறாமல் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு மத்திய அரசுக்கு அனுப்புனாங்க. தமிழ்நாடு முழுக்க இந்த எதிர்ப்பு வந்ததுனால இது முழுக்க இதனுடைய வெற்றி எதிர்கட்சிக்கு தான் சாரும். சரி, பாத்தீங்கன்னா 2025 ஒரு மாதம் கூட முடியல. இந்த குறிப்பிட்ட 25-26 நாட்கள்லயே 35 பெண்கள், இளம் பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. 2 வயதான மூதாட்டைகள் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. 15 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க, பாலியல் சீரலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. 55 பேர் இந்த 26 நாட்கள்ல இந்த மாதிரி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. கொலை சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு. பாலியல் ரீதியாக சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. கொலைகளும் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 2-3 கொலை நடந்துன்னு தான் இருக்குது. ஆணவ கொலையும் நடக்குது. இது போன்ற சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படுகின்ற அளவில் இந்த கொலைகளும் நடக்குது. அப்போ இந்த அரசு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? இந்த சம்பவங்கள் எல்லாம் முதலமைச்சருக்கு தெரியுதா தெரியலையா, இல்லை காவல்துறை முதலமைச்சருடைய கையில் இல்லையா? இது இந்த அரசு வேடிக்கை பார்க்குறது என்னன்றதை தான் யாருக்கும் புரியல. ஏன் இந்த அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கிறது தான் முதலமைச்சர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்று தெரியவில்லை. ஆகவே இது எந்த வருஷத்தில் இல்லாத அளவிற்கு இதுவரை கணக்கிட்டால் இதுவரை எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு இந்த வருடத்தில் இவ்வளவு கொலைகள் நடந்திருக்கிறது என்பது உண்மையாக வேதனையாகவும் வருத்தமாகவும் தான் இருக்கின்றது. ஆகவே இது தார்மீக பொறுப்பு இந்த தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இது உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றுதான் இங்கே கேள்வியாக இருக்கின்றது. அதற்கு உண்டான காவல்துறை அதிகாரிகளையாவது மாற்றி இருக்க வேண்டும், அல்லது காவல்துறையை வேறு கையிலாவது கொடுக்க வேண்டும். முதலமைச்சர் கையிலே காவல்துறை இருந்து கொண்டு இது போன்று சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு சட்டம் ஒழுங்கு இந்த அளவுக்கு சந்தி சிரிக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சட்டம் ஒழுங்கு அமைதி பூங்கா வருதுன்னு சொல்கிறாங்க, வெக்கமே இல்லாத சொல்கிறாங்க, எல்லாருக்கும் சிரிப்பு தான் வருது. பட்ஜெட் என்ன சொல்ல போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க, இல்லை தமிழ்நாட்டுக்கு என்ன சலுகை இருக்க போகுது, இல்லை இந்த மக்களுக்கு என்ன சலுகை இருக்க போகுது, பட்ஜெட்டு வந்தால் தானே தெரியும். இல்லை இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு என்ன ஒதுக்க போகிறாங்க, இல்லை ரயில்வே துறையில் கூடுதலாக ட்ரெயின் எதனா விட போகிறாங்களா, இல்லை புதுசாக விமான நிலையம் வேறு எதனா புதுசாக இன்னொன்று எதனா உருவாக்க போகிறாங்களா, பரந்தூரில் கலவரம் பண்ணுற மாதிரி இன்னொன்று எங்கன்னா கலவரம் உருவாக்குறதுக்கு எதனா பண்ண போகிறாங்களா, இனிமேல் பட்ஜெட்டில் அறிவித்தா தானே தெரியும். ரைட். புரட்சி பாரதம் என்கின்ற அடமொழியோடு நாளை 47ஆம் ஆண்டை அடியெடுத்து வைக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் புதுக்கோட்டை வேங்க வயலுடைய சம்பவம் காரணமாக 2 ஆண்டுகள் 2 மாதங்களுக்கு பிறகு காவல்துறை நேற்றுதான் சார்ஜ் ஷீட் போடப்பட்டு இருக்கிறது. இந்த சம்பவம் நடைபெற்றது 21/12/2022 24ஆம் தேதி 2 நாள் அந்த குடிநீரை பயன்படுத்திய மக்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மருத்துவர்கள்
ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும் என்று சொல்லி சோதிக்கிறார்கள். அப்படி ஏதும் இல்லை. நீங்கள் குடிக்கின்ற குடிநீர் எப்படி இருக்கிறது என்று சொல்லி குடிநீரை நீங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். 23ஆம் தேதியே அவர்கள் தண்ணீரை சோதிக்கிறார்கள். 24ஆம் தேதி குடிநீர் குழாவை திறக்கின்ற போது மஞ்சள் கலராக வருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக 2 இளைஞர்கள் அந்த குடிநீர் தொட்டியில் ஏறி பார்க்கிறார்கள். ஏதோ நாற்றம் வருகிறது, அசுத்தம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை அப்படியே ஒரு வாளியில் அதை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வருவதற்கு முன்பாக தன்னுடைய செல்போனில் அதை போட்டோவாக எடுத்திருக்கிறார்கள். கீழே வந்து கொடுக்கிறார்கள். பார்த்து இதுதான் காரணம் என்று அங்கே சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் மற்ற காவல்துறையும் மற்ற அரசு அதிகாரிகளும் அந்த இடத்திற்கு, சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்து பார்வையிடுகிறார்கள். 29ஆம் தேதிதான் பக்கத்திலே இருக்கின்ற ஒரு கிராமத்திலே மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கே வருகிறார் என்று கேள்விப்பட்டு இந்த கிராமத்தினுடைய இளைஞர்கள் ஒரு மனுவாக எடுத்துக்கொண்டு அந்த ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுக்கிறார்கள். ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த கிராமத்திற்கு வராமல் அங்கே ஏதோ கோவில் பிரச்சனை என்று சொல்லிவிட்டு அப்படியே சென்று இருக்கிறார்கள். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 20 நாட்கள் கழித்து பொங்கல் அன்றுதான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த இடத்திற்கு வருகிறார். ஆனால் நேற்றைய தினம் காவல்துறை சொல்லுவது 26ஆம் தேதி இவர்கள் பார்த்ததாகவும் இவர்கள்தான் அதுக்கு சம்பந்தப்பட்டவர்களாகவும் என்று ஜோடித்திருப்பது உண்மையாக எங்களுக்கு வேதனையாக இருக்கின்றது. இந்த சம்பவம் அந்த ஒரு இளைஞர் அவருடைய தாயாரிடத்திலே பேசியிருக்கிறார். காவல்துறை எங்களை துன்புறுத்தி எங்களை ஒத்துக்க சொல்கிறார்கள் என்று. ஆனால் செய்யாத தவறை நீ எப்படி ஒற்றுக்கொள்ள முடியும், நீ ஒற்றுக்கொள்ளாதே என்று சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் மேலோட்டமாக அந்த ஆடியோக்களை வைத்துக்கொண்டு இவர்கள்தான் செய்தார்கள் பாருங்கள், ஒத்துக்காதே என்று சொல்லுகிறார்கள் என்று கேஸையே தலைகீழாக மாற்றி அப்படியே இவர்கள் தலையில் மேல் வைத்து இவர்கள் மேல் குற்றத்தை சாட்டி இருப்பது காவல்துறை உண்மையாக இந்த 2 வருடமாக இவர்களை கண்டுபிடிப்பதற்கு, அதுவும் சிபிசிஐடி 2 வருடம் ஆயிடுதா என்று தான் நாம் கேட்க வேண்டும். சமீபத்திலே காஞ்சி மாவட்டம் பரந்தூருக்கு வந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பரந்தூரிலே விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள், அவருடைய வீடுகள் எல்லாம் அப்புறப்படுத்தப்படுகிறது என்று விமான நிலையத்தில் வேறு இடத்திற்கு மாற்றலாமே என்று அங்கு பேசியிருக்கிறார். பேசிய பிறகு அடுத்த கட்டமாக புதுக்கோட்டை வேங்க வயலுக்கும் நான் செல்லுகிறேன் என்று அங்கே அறிக்கை விட்டதின் காரணமாக அவசரமாக சிபிசிஐடி இந்த வழக்கை முடிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் விஜய் அங்கே வருவதற்குள் இந்த வழக்கை முடித்து விட்டால் அந்த வழக்கை முடிந்து விட்டது, அங்கே என்ன உங்களுக்கு வேலை, அதனால் உங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லுவார்கள். அதற்காக தவறே செய்யாதவர்கள் யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் மீதே குற்றம் சுமத்தி, அதாவது சொல்லுவாங்க பட்டுவன் காலையில், அதாவது யார் பாதிக்கப்பட்டானோ அவன் மேலேயே குற்றம் சொல்கிறாங்க. அதாவது டிஎன்ஏ டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த ஊரில் அவனே அங்கேயே இருக்கிறான், அவங்ககிட்ட டிஎன்ஏ டெஸ்ட்டு எந்த டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா அவங்க ரத்த மாதிரியான டெஸ்ட் எடுக்கலை, மலத்திலிருந்து டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதிலிருந்து டெஸ்ட் எடுத்தால் எப்படி கிடைக்குன்றது உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை.
அதை அதை போயிட்டு ஒரு பெரிய விஷயமா அதில் எந்த விதமான ரிசல்ட்டும் அதில் கிடைக்காது. அதாவது எய்தவன் இருக்க அம்பன் நோவாயன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுபோல் எங்கே இருக்கிறவனை விட்டுட்டு பாதிக்கப்பட்டவனையே தொடர்ந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. ஏற்கனவே அந்த சம்பவம் நடந்த ஒரு வாரத்துக்குள்ளாரவே ஒரு 3 பேர் இளைஞர்களை அந்த காவல்துறை காவல் நிலையத்தில் வைத்து அடித்து துன்புறுத்தி இந்த வழக்கை நீங்கள் ஒற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு அரசாங்க வேலை வாங்கி தருகிறோம், 2 லட்சம் ரூபாய் பணமும் தருகிறோம் என்று சொன்னார்கள். அன்றைக்கே எங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் குறிப்பாக சென்னையிலிருந்து எங்கள் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு குழு அங்கே காவல் நிலையத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் அந்த நேரடியாக அந்த சம்பந்தப்பட்ட வேங்கவயல் பகுதியிலும் அவர்கள் ஆலோசனை செய்து அங்கே முகாமிட்டு அனைத்து இளைஞரிடத்திலும் கலந்து பேசி இந்த அங்கேயே பிரஸ் மீட்டை கொடுத்து வந்தார்கள். நீங்கள் இது பாதிக்கப்பட்டவர்களையே நீங்கள் ஒத்துக்க சொல்வது இது கண்டிக்கத்தக்கது என்று. இதையே நாங்கள் ஒரு வாரம் கழித்து சென்னையில் நாங்கள் ஒரு கண்டன கூட்டம் வேங்கவயலை கண்டித்து கண்டன கூட்டம் சென்னை சைதாப்பேட்டையில் நடத்தினோம். அந்த கூட்டத்திலே நாங்கள் சொல்லியிருந்தோம், பாதிக்கப்பட்டவனையே காவல்துறை இது போல் துன்புறுத்துவது நல்லது அல்ல, நியாயமும் அல்ல, உண்மையான குற்றவாளியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கு அதே தவறை தான் அன்றைக்கு இருந்த உள்ளூர் காவல்துறை செய்தது, இப்பொழுது சிபிசிஐடி செய்கிறது. ஆகவே இந்த வழக்கை பொறுத்த மட்டில் நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தொடர்ந்து தலித் மக்களை வஞ்சிக்கின்ற இந்த அரசு, தொடர்ந்து தலித் மக்கள் மீது பொய் வழக்குகளை பதிகின்ற இந்த அரசு, தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க பாதிக்கப்படுகின்ற, தொடர்ந்து பல்வேறு நிலைகளில் பாதிக்கப்படுகின்றார்கள் தலித் மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். இவர்களுக்காக எந்த விதத்திலும் ஒரு ஆதரவாக இல்லாமல் இவர்கள் மேல் சவாரி செய்கின்ற இந்த அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகவே இந்த வழக்கை பொறுத்த மட்டில் மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐனுடைய விசாரணை வேண்டும் என்று புரட்சி பாரதம் இங்கே அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்துகிறது. ஆகவே இந்த வேங்கவயல் விவகாரத்தை பொறுத்தவரையில் சிபிஐனுடைய விசாரணை தேவை, உண்மையான விசாரணை தேவை. சிபிஐனுடைய அதிகாரியை கூட சென்னையிலிருந்து வரக்கூடாது, மாறாக டெல்லியிலிருந்து தான் வர வேண்டும். இங்கே இருக்கின்ற தமிழ் பேசுகின்ற எந்த சிபிஐ அதிகாரிகள் கூட வரக்கூடாது. டெல்லியில் இருக்கின்றவர்கள் வந்தால்தான் உண்மையான காரணங்களை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள் என்று நாங்கள் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். இது உண்மையாக இந்த மக்கள் தொடர்ந்து இந்த அரசால் வஞ்சிக்கப்படுவதும் பாதிக்கப்படுவதும் தொடர் கதையாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் ஒன்றுபட்டு இந்த அரசுக்கு எதிராக நிற்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நாங்கள் நிற்கின்றோம். ஆகவே அரசு தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றுதான் எங்களுடைய இங்கே நோக்கமாக இருக்கின்றது.